சென்னையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதாலும் வடிகால் பணிகள் நடைபெறுவதாலும் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டு அவை மூடப்படாமல் கிடக்கின்றன. இவ்வாறு பள்ளங்களில் அடிக்கடி விபத்துகளும் நேர்படுகிறது. அவ்வாறு நேற்று பெண்மணி ஒருவர் ஓட்டி வந்த ஆட்டோவும் விபத்தில் சிக்கி பல்வேறு சேதங்களை சந்தித்திருக்கிறது. தனது வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக அந்த பெண் ரத்தம் சொட்ட சொட்ட தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருந்ததை நியூஸ் 7 தமிழில் பிரத்யேகமாக நாம் வெளியிட்டிருந்தோம். அப்படி சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இதனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் வழங்குவதற்காக செய்தியாளர்கள் ஆங்காங்கே களத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதனை தொகுத்து வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், இனி உங்களிடம். நன்றி பத்மநாபன். தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் ஒன்றான கத்தீட்ரல் சாலையில் நேற்றைய தினம் ஒரு பிங்க் ஆட்டோ ஓட்டுநர் பெண்மணி செம்பருத்தி என்பவர் விபத்துக்குள் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பெண் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கதறிய அந்த காட்சிகள் காண்போரின் கண்களில் தண்ணீரை வரவேற்கும் அளவுக்கு இந்த காட்சிகள் அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த பெண் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது, ஏனென்றால் விபத்து ஏற்படும் பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த சிக்னலில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமல்லாமல் சாலையில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் குன்றும் குழியுமாக காணப்படுவதே இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து பின்னர் செய்திக்குள் கடந்து செல்லலாம். சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போராடும் நமக்கு சாலையில் கூட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அவலம் இருக்கிறது. ஆட்டோ ஓட்டி சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஆசையில் பணி செய்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் ரத்தம் சொட்ட சொட்ட சமூகத்தில் பெண்களின் நிலையை எடுத்துச் சொல்லும் எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார். நீங்கள் பார்க்கும் இந்த பெண் செம்பருத்தி செழுமையான வாழ்க்கைக்காக போராடிக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பெண். குடும்பத்தின் வறுமையில் இருந்து மீண்டு வசந்தத்தை சுவாசிக்க உழைத்துக் கொண்டிருப்பவர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் வழங்கப்பட்ட பிங்க் ஆட்டோவை இலவசமாக பெற்று வாழ்க்கையை கழித்து வந்தார். வழக்கமாக சவாரிக்காக கிளம்பிய செம்பருத்திக்கு அன்றைய நாள் பேரிடியாக இருக்க போகிறது என்று தெரியவில்லை. வடபழனியில் இருந்து ஆழ்வார்பேட்டைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் பொழுது கத்தீட்ரல் சாலையில் நடுவே திடீரென தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தெரியாமல் விழுந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி ஆட்டோ விபத்தில் சிக்கியது. சுவற்றின் மீது ஆட்டோ மோதியதில் ஆட்டோ பலத்த சேதமடைந்தது மட்டுமல்லாமல் ஆட்டோவை ஓட்டிச் சென்ற பெண் ஓட்டுநர் செம்பருத்தியும் அதில் பயணம் செய்த பயணியும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு அங்கேயே அவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். வடபழனில இருந்து வரேன், 2 நாள் முன்னாடி இந்த பள்ளம் இல்ல, இப்போ இந்த பள்ளம் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, பள்ளம் இருக்குது தெரியாது, நான் பள்ளத்துல விட்டுட்டேன். இந்த பள்ளம் ஏன் இருக்கு? தோன்றாங்களே கவர்மெண்ட், எதுக்கு தோன்றாங்க? ரெண்டாவது அதை மூடணும்ல, எதுக்கு பள்ளத்தை தோன்றாங்க? பள்ளத்தால எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னைக்கு என் வண்டி போன வாரம் சிஸ்டரோட வீட்டுக்காரு மூச்செல்லாம் ஆடி ராயப்பேட்டில தான், மறுநாள் அந்த பள்ளத்தை மூடிட்டாங்க போலீஸ்காரங்க. வந்த ஃபாட்ல ஒரு போலீஸ் கூட கிடையாது. ஹெல்மெட் பிடிக்கலன்னா அப்ப போலீஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் போலீஸ் வைக்கிறீங்கல்ல, அப்ப இந்த பள்ளத்துக்கு அஜாகிரதை பக்கத்துல மனசாலுங்க. அப்ப எங்க உயிர் போனா பரவாயில்லையா? என் மண்டை இப்ப வலிக்குது, என் வண்டி இப்ப சேதாரமா இருக்கு. இப்ப என் வண்டி எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டு நான் வாங்குறேன், கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டாலின் எனக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகளிர் அன்னைக்கு எனக்கு இந்த ஆட்டோ கொடுத்தாரு. 1 வருஷமா நான் ஓட்டுறேன். இன்னைக்கு என் வண்டி இப்படி கிடக்கு. நான் எப்படி பொழைப்பேன்? இப்போ நான் எப்படி பொழைப்பேன்? இந்த பள்ளத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஏன் பள்ளத்தை தோன்றீங்க? பள்ளத்தால ஒரு வண்டியை நாசமா போகுது. கஷ்டப்பட்டு நாங்க வாங்கி வண்டி பள்ளத்துல விட்டு 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 ஏத்துறதுனால எங்க வண்டி அடிபடுது, எங்களுக்கு அடிபடுது, ஆக்சிடென்ட் ஆகுது. பள்ளம் எதுக்கு ஓபன் பண்றீங்க? பள்ளம் எதுக்கு? எல்லா இடத்துலயும் பள்ளம். நான் போட்டு ஆதாரம் வச்சிருக்கேன், எல்லா இடத்துலயும் பள்ளம். என் வண்டி இன்னைக்கு ரெடி ஆகி தரணும்.
பண்ணுது. எல்லாரும் இங்க வந்து ஆகணும், நான் விட மாட்டேன். சாலையின் நடுவே பள்ளம் இருப்பது குறித்து அறிவிப்பு பலகையும் வைக்கப்படவில்லை. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவலர்களும் அங்கு பணியில் அமர்த்தப்படவில்லை என்ற ஆதங்கத்தை ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வெளிப்படுத்தினார். சென்னையில் எங்கு பார்த்தாலும் சாலைகளை மேடு பள்ளமாக இருப்பதாக வேதனை குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. நெற்றியில் ரத்தம் சொட்ட சொட்ட பேசிய பெண் ஆட்டோ ஓட்டுநர், சாலை பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் இருப்பதால் இதுபோன்ற விபத்துகள் நேரிடுவதற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற அவலங்கள் நீங்கி அழகான பாதுகாப்பான சென்னை கட்டமைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமணன்.